ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஆன்லைன்லேயே தான். ஜஸ்ட் 10 days மட்டும்தான் கிளாஸ். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஆன்லைன்ல பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் 10 daysல நீங்க இருந்த இடத்துல இருந்தே சூப்பரா மெஹந்தி கத்துக்கலாம். அதுக்காக என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம மூவிக்குள்ள போலாமா? ஸோ மூவியோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையனை நல்லபடியா பார்த்து வச்சுக்கோங்க. கடைசி சீன்ல வருவான். இப்போ அந்த பையன் மேல நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸை கொட்டிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பையன் நம்ம ஹீரோயினை துரத்தி போய் பிடிக்க ஹீரோயின் மயக்க வர மாதிரி நடிக்கிறாங்க. அவனும் நம்ம ஹீரோயினோட அழகை பார்த்து மயங்கி ஹீரோயின் கிட்ட ஃபிளட் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க இருக்காங்க, வாங்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட்டு வராங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பண்ணது எல்லாமே பிராங்க் தான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் கூட பாருக்கு வந்தாங்கன்னா ஹீரோயின் கிட்ட இப்படி பிராங்க் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பையன் மேல ஜூஸை கொட்டிட்டு அந்த பையனை கூட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த பையன் கூட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியா இருப்பாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிராங்க்லாம் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுடைய லைஃப்ல நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயினுடைய அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீயான டைப். நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க. ஹீரோயினும் அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கா. அந்த பொண்ணு தான் இந்த ஹிப்பி கட்டிங் போட்ட பொண்ணு. ஸோ இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஏய் நான் லவ் பண்ண போறேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் ஸ்கூல்ல படிக்கிற நல்லா படிக்கிற ஒரு பையனை காமிச்சு அந்த பையன் உனக்கு ஓகேவான்னு கேட்க அந்த பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த படிக்கிற பையனை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் வரா. ஸோ ஹீரோக்கும் நம்ம ஹீரோனுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. ஆனா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்பயும் ஒன்னா தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கூட நம்ம ஹீரோ ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஜூல இருக்கிற குரங்குங்க மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோயின் அடே நான் தாண்டா உன்னுடைய ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் பண்ணோம், என்கிட்ட ஒழுங்கா பேசுன்னு சொல்ல ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கண்ணாடி போட்ட பையன் இருக்கா இல்லையா, அவனுக்கு மட்டும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேல லவ் அப்படி ஒரு லவ். ஸ்கூல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சார் இருப்பாங்க, பிடி சார். அவரு செம்ம ஸ்ட்ரிக்ட். நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் பார்த்து என்னடா ஸ்கூலுக்கு கிளம்பி வரீங்க, பெல்ட்டை காணும், டையை வந்துட்டு இப்படி லூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, சட்டை பட்டன் அவுத்து வச்சிருக்கீங்க, இந்த ஸ்கூலுக்குன்னு அருமை பெருமெல்லாம் இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் நல்லா திட்டி அமுச்சு விட்டுட்ட. ஹீரோ வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஏய் ஃபர்ஸ்ட் பீரியட் என்னன்னு கேட்க ஹீரோயின் இப்ப என்ன நீ படிச்சு கிழிச்சிட போறியா, ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் அப்படின்னு சொல்ல அது மட்டும் கிடையாது. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே பெட் கட்டிக்கிற பழக்கம் இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் ரொம்ப கூலா தான் வருவாங்க, யார் என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனையே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் மேக்ஸ் டீச்சர் கூலா இருப்பாங்களா, அது எந்த நாளைக்கு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, பெட்ரா அப்படின்னு சொல்ல சோ மேக்ஸ் டீச்சரும் உள்ள நுழைஞ்சு வராங்க. வந்த உடனே மேக்ஸ் டீச்சருடைய கையில ஒரு லவ் லெட்டர் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய டேபிள்ல நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் எழுதி வச்சிருப்பாங்க. அதுல மானே தேனே பொன்மானே அப்படின்லாம் இருக்கு. மேக்ஸ் டீச்சர் கடுப்பா யாரா இது எழுதுந்து சொல்லுங்கடா, ஹோல் கிளாஸையே நான் மாசா ஃபெயில் ஆக்கி விட்டுருவேடா சொல்லுங்கடான்னு சொல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஐயோ நம்மால் அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிடுவாளோன்னு சொல்லிட்டு அவ கையை தூக்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ண அவன் ஃப்ரெண்டுடைய கையை கீழே இறக்கி விட்டுட்டு ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு பையன் கிட்ட 50 ரூபா காமிச்சு பழி ஏத்துக்கடான்னு சொல்ல அந்த பையனும் ஹீரோக்காக வந்துட்டு அவன் பழி ஏத்துக்கிறான். மேக்ஸ் டீச்சர் ஏண்டா உனக்கு ஸ்கூல் லீவ் லெட்டர் கூட எழுத வராது, நீ லவ் லெட்டர் எழுதுறியா, சரி ஓகே ஏதோ மானே தேனே பொன்மானே சொன்னதுக்காக நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். பெட் கட்டினதுல நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்து நான் பத்தியே பெட்ல ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் அடப்போடா வெண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வந்தாலே பொண்ணுங்களுடைய பேக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாடுங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் ஹீரோக்காக பழி வாங்கின அந்த பையன், அதாவது பழி ஏத்துக்கிட்ட அந்த பையன் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு 3 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பொண்ணுங்க விளையாடுறதையே பார்த்துட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா ரெண்டு பேரோட மனசுலயும் லவ் இருக்கு. ஆனா இன்னுமே ரெண்டு பேருமே வெளியே சொல்லவே இல்லை. ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற சோனான்ற ஒரு பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு ஏன் பிடிக்காதுன்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஹீரோவை கிட்ட போய் எப்பயுமே பேசணும்னு நினைப்பா. இப்ப கூட ஹீரோ மேல பாலை தூக்கி போட நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ஜெலஸ் படுத்தணும்ன்றதுக்காக அந்த சோனா பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த படிக்கிற பையனை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு இருக்கா. ஏன்னா அந்த பையன் அங்க பால் விளையாடிட்டு இருக்க. அந்த பால் வந்து நம்ம ஹீரோயினோட தலை மேல பட்டுச்சு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஐயோ இல்ல என் ஃப்ரெண்டு தலையை நீ உடைச்சிட்ட, உடனே எங்களை வெளியே சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு போன்னு சொல்ல அந்த பையன் நான் டைம் இருந்தா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான் அந்த படிக்கிற பையன். இப்ப அதே படிக்கிற பையன் ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு டின்னருக்கு போலாமான்னு கேக்குறான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதாவது அந்த படிக்கிற பையனை வந்துட்டு ரூட் விட்டுட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினோடைய வந்து ஹீரோயின் கிட்ட வந்து இவன் வந்து டின்னருக்கு போலாமான்னு வெளியே கூப்பிட ஹீரோயின் இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த பையன் கிட்ட பேசுறத ஹீரோ பாத்துறான். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா எதுக்கு அந்த படிக்கிற பையன் கூட நீ பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல ஹீரோயின் ஏன் உனக்கு ஜெலஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்றாங்க. ரெண்டு பேருடைய மனசுலயும் காதல் இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே வெளியே சொல்லவே காணும். ஏன்னா ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே
லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே அப்படி வந்துட்டு சண்டை போட்டுப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி என்ன உனக்கு ஜெலஸ் ஆகுதான்னு கேட்க ஹீரோ இல்ல சப்போஸ் உனக்கு வந்துட்டு அவனை பிடிச்சிருக்குன்னா அவன் தான் என்னுடைய காம்படிட்டர்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுட்டு உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே காலை கட் பண்ணிட ரெண்டு பேருக்குள்ளேயும் சொல்லாத காதல் மனசுக்குள்ளே பூத்துக்கிட்டு இருக்க. அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளாஸுடைய அதாவது ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் வந்துட்டு புதுசா வந்திருக்காங்க. அந்த ஹெச்எம் வந்த உடனே உங்க எல்லாருக்குமே வந்துட்டு மதிய டைம்ல நான் ஜூஸ் கொடுக்குறேன்ப்பா எக்ஸ்ட்ரா என்னுடைய காசுல அப்படின்னு சொல்ல ஹீரோ கையை தட்டுறான். நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வந்து அடியே இந்த மாதிரி ஜூஸை வாங்கி எனக்கு கொடுத்துரு ஓகேவா, நீ குடிச்சிடாத, நீ போதும் போதும் பெருத்து போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எப்பயும் போல சண்டை வாங்க. ஸ்கூல்ல ஹெச்எம் மட்டும் கிடையாது, ஒரு டீச்சரும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க ஆம்பளையா பொம்பளையான்றது தெரியாது. ஹீரோ ஹீரோயின் அதுலயும் பெட் கட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வந்திருக்கிறது ஒரு பையன் டீச்சர் தான் சொல்ல ஹீரோயின் இல்ல ஒரு பொண்ணு டீச்சர்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே நான் சப்போஸ் தோத்து போயிட்டேன் அப்படின்னா நான் உனக்கு 1000 ரூபாய் காசு தரேன், நீ தோத்து போயிட்டேன்னா ஸ்கூலையே வந்துட்டு நீ ட்ரெஸ்ஸே இல்லாம சுத்தி வரணும்னு சொல்ல ஹீரோ ஒத்துக்கிறான். ஹீரோவுடைய ஃப்ரெண்டு எனக்கும் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவ என்ன சொல்ற ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் தோத்து போயிட்டேன்னா நான் உன் கூட டேட்டிங் வரேன், நீ தோத்து போயிட்டா பக்கத்துல இருக்க அந்த பல்ல இருக்கா இல்லையா அவனுக்கு நீ கிஸ் கொடுக்கணும்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் தான் ஜெயிக்கிறாங்க. வந்தது ஒரு பொம்பளை டீச்சர். அந்த டீச்சர் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பாடெல்லாம் நடத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பாடத்தெல்லாம் கவனிக்காம இருக்க அந்த டீச்சருக்கு செம கடுப்பாயிடுது. வந்த உடனே வரப்பா பசங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஹார்ஷா நடந்துக்க ஹீரோ என்ன பண்ணா எந்திரிச்சு நிக்கிறான் பாருங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ சாரி கேட்க போறான்னு பார்த்தா ஆனா நம்ம ஹீரோ பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே போக பார்க்க ஆனா வந்துட்டு மிஸ் இல்ல நீ போக கூடாது வெளியே போய் கிளாஸ் விட்டு வெளியே நில்லுடான்னு சொல்ல ஹீரோ வெளியே வந்தவன் அவன் சட்டையும் டவுசரையும் கவுட்டிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம பிடி சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரும் மேக்ஸ் டீச்சரும் ஓடி வராங்க. டே என்னடா பண்ற சட்டை பேண்ட் இல்லாம ஸ்கூல்ல ஏண்டா சுத்தி வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ தான் தோத்து போயிட்டா இல்லையா அவ்வளவுதான் நம்ம ஹீரோவை அலேக்கா பிடிச்சிடுறாங்க. கோழி பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஹெச்எம் கிட்ட கொண்டு போவ ஹெச்எம் இந்த மாதிரி நான் அவனை பாத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் போங்கன்னு சொல்ல ஆனா வந்துட்டு இல்ல சார் இவனை வந்துட்டு ஸ்கூல்ல விட்டே வரட்டுங்க சார் இவன் ரொம்ப ஓவரா பண்றான்னு சொல்லிட்டு மேக்ஸ் டீச்சரும் பிடி சாரும் சொல்ல ஹெச்எம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே போயிட்டு வெளியே நிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட போச்சுடி ஹீரோ வந்துட்டு ஸ்கூல்ல விட்டு டிஸ்மிஸ் பண்ண போறாங்கன்னு சொல்ல ஹீரோயின் பயந்து போய் ஹெச்எம் கிட்ட வந்து நான் தான் சார் அவன் கிட்ட பெட் கட்டினேன் அதனால தான் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஏதாவது பனிஷ்மெண்டா இருந்தா எனக்கும் கொடுங்கன்னு சொல்ல சோ இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இல்ல எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்ல ஹெச்எம் சார் நான் ஸ்கூலுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டு பேருமே பனிஷ்மெண்ட் இல்ல வெளியே போங்கன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் செம்மையா ஆக்டிங் பண்ணிட்டு வராங்க அழுதுகிட்டு. இதை பார்த்த வந்துட்டு மேக்ஸ் டீச்சரும் பிடி சாரும் இங்க பாருங்க ஹெச்எம் வந்துட்டு உங்களை நல்லா திட்டி விட்டுருக்காங்க அதனால தான் நீங்க அழுதுட்டு வந்திருக்கீங்க இன்னொரு தடவை இதை பண்ணீங்கன்னா உங்களை அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த பிடி சார் சொல்ல ஹீரோ பிடி சாரை அடிக்க போவ நம்ம ஹீரோயின் டே வாடா தப்பிச்சதே போதும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஹீரோயின் ஓடி வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கம்முன்னு இல்லாம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட டேய் நான் தான் ஜெயிச்சேன் நீ தோத்துட்ட ஒழுங்கா அந்த பல்லனுக்கு முத்தம் கொடுறான்னு சொல்ல அவனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா முத்தம் கொடுத்துறான். இப்படி ரெண்டு பேருடைய லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. வெளியே சொல்லலனாலும் ரெண்டு பேருமே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எப்ப பார் சண்டையும் போட்டுட்டு இருக்காங்க கூட கொஞ்சம் ரொமான்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. படம் பார்க்க போறாங்க வெளியே போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாடுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அப்புறம் ரெண்டு பேருமே நனைஞ்சுக்கிட்டுலாம் வந்துட்டு மழையில போயிட்டு இருக்க ஹீரோக்கு பிடிச்ச பொண்ணு அதாவது ஹீரோ பிடிச்ச பொண்ணு ஒருத்தவ இருக்கா இல்லையா சோனா இவ வந்துட்டு பணக்கார பொண்ணு அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து லைட்டா பொறாமப்படுறா லைட்டா இல்ல காண்டாவர மாதிரியே பொறாமப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பப்ளிக் எக்ஸாம்லாம் வருது எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கடைசியா ஐ லவ் யூ சொல்லிடுறாரு. அதுவும் சொல்லல ஹீரோயினுடைய ஷர்ட்ல எழுதி விட்டுறாங்க. கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே டான்ஸ் எல்லாம் ஆட பிடி சாரும் மேக்ஸ் டீச்சரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பியானோ எல்லாம் கையில வச்சுக்கிட்டு கிட்டார்லாம் வச்சுக்கிட்டு செம்மையா பாட்டு பாடிக்கிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை ப்ரப்போஸ் பண்ண. ஆனா அவ என்ன சொல்லிட்டா எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் உன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாம உன் முன்னாடி நான் நிறைய தடவை வந்துட்டு சாப்பாடுலாம் அசிங்க சிங்கமா சாப்பிட்டுருக்கேன் ஏகப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் எனக்கு உனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ நானும் பிரிஞ்சுட்டா என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வர. நம்ம ஹீரோயின் நம்ம ஏண்டி பிரிய போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்ல பிரிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் என் வீட்டுல யாரும் இல்ல வரியான்னு கேட்க ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மாடு புல்லுல பாஞ்ச மாதிரி வந்த உடனே ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஹீரோயின் மேல பாஞ்சிடுறா. நம்ம ஹீரோயின் டேய் பொறுமையா பண்ணுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் கிஸ்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு எப்படியும் மொத்தத்தையும் முடிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாலியா வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு நாட்கள் நகருது. ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. நம்ம ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ காலேஜ் படிக்கல. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பார்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கேமிங் சென்டர்ல ஒர்க்
ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க, ஏன்டா அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கா, நான் வேணா உனக்கு காசு தரேன், நீ வேணா படிடான்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணாங்க, கோச்சிக்கிறாங்க. ஹீரோ சோறு வாங்கி தரேன், தயவு செஞ்சு கோச்சிக்காதன்னு சொல்ல ஹீரோயின் உடனே சோறுலாம் நீ ஒன்று வாங்கி தர தேவையில்ல, என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்ல ஹீரோவும் அவனுடைய வீட்டுக்கு கூட்டு போறான். ஆக்சுவலி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஹீரோவுடைய அப்பா ஏகப்பட்ட கடன்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இதனால ஹீரோவுக்கு அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அந்த கடன் எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோ தான் வேலைக்கு போயிட்டு கடன் அடைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இதனால தான் நம்ம ஹீரோயின் எப்பயுமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவனுடைய வீட்டு நிலைமை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட டைரக்டாவே காமிச்சு, எங்க அப்பா ஏகப்பட்ட கடன்லாம் வாங்கி வச்சிருக்காரு, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ ஆசைப்படுற மாதிரி நம்ம போய் கொரியாலே செட்டில் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் ஹீரோடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த சோனாவை காமிக்கிறாங்க. இன்னுமே இந்த சோனா நம்ம ஹீரோ வந்துட்டு விடலப்பல இருக்கு. ஸோ ஹீரோ வந்துட்டு அவனுடைய கேமிங் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ள சோனா தன்னுடைய தம்பிக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட நீ கொஞ்சம் கேம்லாம் விளையாடி காமின்னு சொல்ல ஹீரோவும் உட்காந்து கேம் விளையாடி காமிச்சிட்டு இருக்க. சோனா அரையங்கரையுமா ஹீரோ முன்னாடி நின்றுக்கிட்டு ஹீரோவை வளைச்சு போடலான்னு ட்ரை பண்றப்ப இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. 2 பேருமே வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போச நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே தப்பா நினைச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், சோனா வந்த வேலை முடிஞ்சிச்சு, எப்படி 2 டீம் பிரிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட. ஆனா நம்ம ஹீரோயின் செம்மையா நம்ம ஹீரோ கிட்ட கோச்சிக்கிறாங்க. ஓ, இத்தனை நாள் நீ சோனா கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா, எப்படா நீ உட்கார்ந்துட்டு இருக்கா, அவ அரை குறையமா நின்றுட்டு இருக்கா, நீ முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோன்னு கொஞ்சம் கூட கூச்சு நாச்சமே இல்லையான்னு சொல்ல ஹீரோக்கு வந்துட்டு நார்மலா ஒரு மெசேஜ் இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோயின் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு சண்டை முத்தி போயிடுது. சோ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்து நீ நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோவும் சரிதான் போடி பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். பட் ஆனா நம்ம ஹீரோனுக்கு மனசே கேட்கல. ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, ரிப்ளைவே பண்ணல. சரி ஓகே, அவனுக்கு பிடிச்ச கேட்கலாம் வாங்கி போய் வீட்டுல பாக்கலான்னு ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு வர. ஆனா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோ அந்த சோனா கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோனுக்கு அல்ல இல்ல. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு அப்படி கதறி அழுதுகிட்டே ஹீரோடைய வீட்டுல இருந்து வெளியே வந்துட. ஆனாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ பண்ணதெல்லாம் இப்ப சும்மா போய் தானே, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நாடகம்னு சொல்லுடான்னு சொல்ல ஹீரோ இல்ல, எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்லை, எனக்கு சோனாவை தான் பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டு விலகி போயிடுன்னு சொல்ல ஹீரோயின் அப்பெல்லாம் சொல்லாதடா, என்னால உன்னை விட்டு எல்லாம் விலகி போக முடியாதுன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது, உனக்கு எனக்கும் பிரேக்கப் தான், ஒழுங்கா இங்கிருந்து போடின்னு சொல்ல அவ்வளவுதான், ஹீரோயினோட மனசே உடைஞ்சு போயிடுது. சோ சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படியே மனசு உடைஞ்சு போய் மழையில நின்று கதறி அழுதுட்டு இருக்காங்க. வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. இப்படி 4 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இப்ப நிறைய பொண்ணுங்களுக்கு கவுன்சிலிங் எடுத்துட்டு இருக்காங்க, பிரேக்கப் அந்த வழியில இருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஏகப்பட்ட பொண்ணுங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவ இன்னும் அந்த படிச்ச பையனை வில்லப்பல இருக்கு. அந்த படிச்ச பையன் இப்போ ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனரா ஆயிட்டான். அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இந்த மாடல்ஸ் எல்லாம் வச்சு ஃபேஷன் ஷோ எல்லாம் நடத்துவான் போல இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எப்பயும் போல போய் அந்த படிச்ச பையனை வந்துட்டு சொல்லி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த படிச்ச பையனும் இன்னுமே கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஹெல்ப் மூலியமா அந்த படிச்ச பையன் கூட இன்னைக்கு வந்துட்டு பார்ல வெளியே போறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். இங்க பாருடி, அவன் முன்னாடி வந்துட்டு அசிங்கமா நடந்துக்காத, சோறு வாங்கி கொடுக்குறான்றதுக்காக கேவலமா நடந்துக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேமரா மூலியமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அடியே குடிக்காதடி, குடிச்சனா உன்னுடைய வந்துட்டு நிதானத்தை இழந்துருவேன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு குடியை பார்த்தோன்னே செம்மையா குடிச்சிட்டு அந்த படிச்ச பையன் கிட்ட வளரா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் இந்த மாதிரி உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல. ஆனா அந்த படிச்ச பையன் சாரி எனக்கு ஒன்று வந்துட்டு பிடிக்காதே, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எந்திரிக்கிறான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அந்த படிச்ச பையன் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஹே நல்லா இருக்கியா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, உன் ஃப்ரெண்டு கேட்ட ஒரு பையன் வந்துட்டான், கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல. பின்னாடி திரும்பி பார்த்தா அதே பார்ல தான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பியானோ வாசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அவன் வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வர. இப்ப அவங்க 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவ போதையிலே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போய் வளரிட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு உன்னை பாக்குறப்ப அந்த ஹீரோடைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குடான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே, நான் ஹீரோடைய ஃப்ரெண்டு தான், நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன், தயவு செஞ்சு நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் போதையில என்ன பண்றா, கிஸ் பண்ணிடுறான் அவளை. இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. எப்பயும் போல ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு யார் மேலேயாவது ட்ரிங்க்ஸை போய் ஊத்துடி போடி, யாரையாவது கூட்டிட்டு வான்னு சொல்ல ஹீரோயினும் போயிட்டு ஒருத்தவங்க மேல ட்ரிங்க்ஸ் ஊத்துறாங்க. ஆனா அது யாருன்னு பார்த்தா ஹீரோ. 4 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுடைய மனசுல ஒரு வந்துட்டு ஃபீலிங்ஸும் இல்லைன்னா சொல்ல முடியாது, லைட்டா ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோயின் அதை பெருசா இது வெளியே காமிச்சுக்காம அங்க இருந்து கிளம்பினேன். அடுத்த நாளே நம்ம ஹீரோயினுடைய அந்த கவுன்சிலிங் கிளாஸுக்கு நம்ம ஹீரோவும் வந்து உட்கார்ந்துருக்கான். நம்ம ஹீரோயின் உடனே இங்க இருந்து வெளியே போயதுக்கு இங்க வந்தேன்னு சொல்ல ஹீரோ உடனே, ஏன் நான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்றனால இங்க இருந்து என்ன போ சொல்றியான்னு கேட்க. அப்ப பொண்ணுங்க எல்லாருமே, என்ன மேடம் எங்களை மனசை மாத்துறேன்னு சொன்னீங்க, இப்போ உங்க
எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே, உங்க மனசு தான் மாறிடுச்சுல, அப்புறமும் அவர் கிளாஸ்ல இருந்தா என்ன பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோயின் வேற வழியே இல்லாம ஹீரோவை சேர்த்துக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ ஒரு ஆப் ஒன்று தயாரிச்சிருக்கான். என்னன்னா அவங்களுடைய லவர் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு லொகேஷன் முத கொண்டு ட்ரேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட அதை ப்ரமோஷன் பண்ணி கொடுக்க சொல்ல ஹீரோயினுமே வேற வழியே இல்லாம அந்த பொண்ணுங்க முன்னாடி கெத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஏத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கவுன்சிலிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே போவேன். ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வெளியே சாப்பிட போலாமான்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹீரோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி தைரியமா காமிக்கணும் இல்லையா நம்ம ஹீரோயின். அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சாப்பிட போறாங்க. ஹீரோவை கொண்டு வந்து வீட்டுல நம்ம ஹீரோயினை டிராப்பும் பண்ணி விடுறான். இப்ப நம்ம ஹீரோ ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கான். ஒரு ஆப் தயாரிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் பணக்காரனா மாறி இருக்கான். சோ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நான் மறுபடியும் உன்னை லவ் பண்ணா நீ லவ் பண்ணுவியான்னு கேட்க ஹீரோயின் மூஞ்சில அடிச்ச மாதிரி கண்டிப்பா கிடையாது, நீ என்னோட மனசுலயும் கிடையாது என்னுடைய புத்தியிலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சோனா இருக்கா தெரியுமா, அவளுடைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் போல இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணி வச்சு ஹீரோயினை நல்லா வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரி ஒரு முட்டாளு, எனக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் கிடைச்சிருக்கான், இவன் கூட தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவனை இன்ட்ரடியூஸ் பண்ண அவன் யாருன்னு தெரியுதா நம்ம ஹீரோயின் கிட்ட. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒருத்தவன் ஃபிளட் பண்ணாலியா, அவன் தான் இப்ப நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட தனியா போயிட்டு என்னடா இந்த மாதிரி என்கிட்ட ஃபிளட் பண்ண என்னோட நம்பர்லாம் வாங்கி வச்சு எனக்கு டெய்லி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்னன்னா சோனாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன்னு அவன் என்ன சொல்றான் இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட, நான் சோனாவை கல்யாணம் பண்ணிக்க போறது அவளுடைய சொத்து பணத்துக்காக தான், ஆனா நான் உன்னை எப்பயுமே மீட் பண்ண உனக்கு மெசேஜ்லாம் பண்ணுவேன், நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போய் ஊர் சுத்தலான்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம வந்துடுறாங்க. ஆனா இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் ஸ்பீக்கர்ல இவன் பேசுறது எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு காமிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப சோனா அவனோட பாய் ஃப்ரெண்டை சம்மடி அடிக்க ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து உனக்கேத்த ஒரு பையனை தாண்டி நீ பிடிச்சிருக்க, என்கிட்ட இருந்தே வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை திருடினாலியா, இப்ப பாத்தியா இந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்டே கேவலமானவன் தாண்டின்னு சொல்ல சோனா கடுப்பாய் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ ஒரு முட்டாளு, உன்னோட பாய் ஃப்ரெண்டை நீ நம்பல, அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையை சொல்ற. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்திருப்பா இல்லையா, வீட்டுக்கு வந்தவனே அவனுடைய அப்பா இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதாண்டா, அந்த பொண்ணை ஏத்துக்கடா, இந்த மாதிரி நமக்கும் ஏகப்பட்ட கடன்லாம் இருக்கு, அந்த பொண்ணு அந்த கடன்லாம் அடைக்கிறேன்னு சொல்லுதுடா ப்ளீஸ் தான் சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிருப்பாரு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த சோனாவுக்கு ஹீரோயினை பிடிக்காது இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினை பிரிக்கணுன்றதுக்காக ஹீரோடைய அப்பாவுக்கு காசு கொடுத்து ஹீரோயின் முன்னாடி ஜஸ்ட் ஹீரோ கூட ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. இந்த உண்மைலாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ஹீரோ மீட் பண்றாங்க. ஹீரோ மீட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸுக்கு வருவான் ஹீரோ எப்பயும் போல. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சோனாவுடைய வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன், அவன் எல்லா உண்மையே சொல்லிட்டு அவன் மேல தப்பு இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்துடுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் இப்ப கவுன்சிலிங் வந்துட்டு பொண்ணுங்க முன்னாடி எல்லாம் இப்ப இது வந்துட்டு நம்ம மறுபடியும் லவ் பண்ணா அது எப்படி நல்லா இருக்கும், ஸோ நம்ம கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம், அதனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த படிக்கிற பையன் இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு கிளாஸ் பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுடைய அந்த கிளாஸ்ல இப்ப அந்த படிக்கிற பையனும் ஜாயின் ஆகிக்கிறான். அந்த படிக்கிற பையன் ஹீரோயின் எங்க போனாலும் ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றதுன்னு இப்படியே இருக்க. ஒரு நாள் பாக்ஸிங் சென்டருக்கு போவேன், அங்கேயுமே அந்த படிக்கிற பையன் வந்து நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாவது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. எப்படியோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்மள லவ் பண்றவங்க முக்கியமா இல்ல நம்ம வந்துட்டு லவ் பண்றவங்க நமக்கு முக்கியமான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல நானுமே வந்துட்டு நம்ம லவ் பண்றவங்க தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தா அது முக்கியம் கிடையாது, நம்மள யார் லவ் பண்றாங்களோ அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த படிக்கிற பையனை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப அந்த படிக்கிற பையனும் என்ன பண்றா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ண எனக்கு அது நல்லாவே தெரியும், ரெண்டு பேருக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனா வந்துட்டு இப்ப நான் உன்னை லவ் பண்றேன், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பியா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நான் கொரியாக்கு போறேன் உன்னை கூடவே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவன் அவனுடைய லவ் ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் கொடுக்க ஹீரோயினுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறமா வந்துட்டு நம்மள லவ் பண்றதா நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு மெசேஜும் போட்டு விடுறாங்க நான் இந்த மாதிரி கொரியாக்கு போறேன் வந்து உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டு முன்னாடி நிக்கிறான். ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயினா கால்ல கையில விழாத குறையா அவனுடைய ஆபீஸ்க்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு 99 ரோசஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஒரே ஒரு ரோஸ் கொடுத்து ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி 99 ரோசஸ்லாம் வேணும், எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும்லன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு காசு இதுல கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கான் இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு 99 ரோசஸ்லாம் கொடுத்து சரி ஊருக்கு போறேன்னு சொல்ற போயிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்டெரக்டா அந்த ரோஸை கொடுக்க ஹீரோயின் ஹீரோடைய ஆஃபீஸை சுத்தி பார்க்க அந்த இடத்துல ஒரு மினியேச்சர் கொரியா மாதிரியும் நம்ம ஹீரோ ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினுக்கு கொரியால போய் செட்டில் ஆகணும்னு ஆசை, நம்ம ஹீரோக்குமே அதெல்லாம் தெரியும். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம ஹீரோயினை விட்டு பிரிஞ்சுட்டான்.
ஆனா அந்த பிரிஞ்சிருந்த நேரத்துல கூட நம்ம ஹீரோயினுடைய நினைப்பாதான் ஹீரோ இருந்திருக்கான். இந்த ஆஃபீஸ் ஃபுல்லா ஹீரோயினுடைய திங்ஸ், அதாவது ஹீரோயின் என்னெல்லாம் ஆசைப்பட்டாலோ அது எல்லாமே தான் இந்த ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மினியேச்சர் ரெடி பண்ணி வச்சிருப்பான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அப்ப நான் வந்துட்டு எங்க அப்பாவுக்காக ஒரு பெரிய தப்பு பண்ணி உன்னோட மனசை கஷ்டப்படுத்திட்டேன், ஆனா இப்ப நீ உன்னோட லைஃப் நீ வந்துட்டு பாத்துட்டு போயிட்டு இருக்க, நீ இப்ப கொரியாக்கு போறேன்னா எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம், நீ சந்தோஷமா இருந்தா அது எனக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு ஹீரோயினை வழி அனுப்பி விட ஹீரோயினுமே வராங்க, ஏர்போர்ட்டுக்கும் போறாங்க. பட் ஆனா ஹீரோடைய நினைப்பு மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு போகவே இல்லை. அப்படி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டே ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இவனுங்க திடீர்னு வந்து டான்ஸ்லாம் ஆடுறானுங்கன்னு பார்த்தா இதுவுமே நம்ம ஹீரோடைய சர்ப்ரைஸ் தான் போல இருக்கு. ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இதுதான் என்னுடைய லாஸ்ட் கிஃப்ட், நீ உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா தான் எனக்கு அதுவே போதும், உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணுவேன், எப்பயாவது என்ன பார்க்கணும்னு தோணுச்சா வந்து என்ன பாருன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் மனசுக்குள்ள பழைய காதல் மறுபடியும் பூத்துடுச்சு. கரெக்டா அந்த படிக்கிற பையன் வந்து நம்ம போலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அழுதுகிட்டே சாரி என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல, ஆனா அந்த படிக்கிற பையனும் உனக்காக நான் கொரியால வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல, ஹீரோயின் நீ கொரியால வெயிட் பண்ணு இல்ல எங்கேயாவது வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹீரோக்கு கால் பண்ணா. ஆனா நம்ம ஹீரோடைய போன் சுவிட்ச் ஆஃப். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க. ஹீரோ ஒரு ஆப் கண்டுபிடிச்சாலே லவர்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ கூட ஹீரோயினோட போன்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பானியா. அந்த ஆப் மூலியமா நம்ம ஹீரோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போனா, ஆனா லாஸ்ட் மினிட்ல வந்ததுனால அங்கிருந்து ரயில் கிளம்பிடுது. ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு பார்த்தா நம்ம ஹீரோ. அவ்வளவுதான். ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு சாரி சொல்றாங்க. என்னதான் நம்ம கவுன்சிலிங்லாம் எடுத்துக்கிட்டா கூட, ஆனா இந்த உண்மையான காதல்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எப்படியாவது நம்மளுடைய காதலை லாஸ்டா சேர்த்து வச்சிடும். இதுதான் இந்த மூவியோடைய கான்செப்ட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, see you.